ஆட்சி அதிகாரத்தில் ஆணவத்துடன் பேசினால் மக்கள் நிச்சயம் தூக்கி எறிவார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சாமானிய மக்கள் எச்சரித்துள்ளனர். தாவேகா ஆட்சி அமைத்த 2 வாரங்களுக்குள் மாநிலம் முழுவதும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு யார் பொறுப்பு என்றும் சாமானியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆதவ அர்ஜுனா, இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். ஆனா நீங்க தொங்கு சபைதான், மெஜாரிட்டியில மைனாரிட்டி ஆட்சினே. நாங்க திமுக உங்களுக்கு கொடுத்த ஆதரவுனாலதான் இன்னைக்கு நீங்க முதல்வராக இருக்கிறீங்க. அதை யோசிச்சு பேசணும், தெரியுதா? இப்பவே நீங்க இந்த போடு போட்டி எல்லாம் மெஜாரிட்டி ஆட்சியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாவடக்கம் தேவை, அரசியல் நாகரிகம் புரிதல் வேணும். எங்க சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்படியா பேசினாரு? நீங்க ஏற்கனவே விசிகால இருந்தியே, இப்ப தாவேக்காவுல இருக்கிறீங்க. இவருக்கு விஜய்க்காவது உண்மையா இருங்க. அதை விட்டுவிட்டு நீங்க ரொம்ப ஃபில்டர் பண்ணி நாடகம் ஆடி உங்க அண்ணன் இருக்கட்டுமே முதல்வர் ஆயிட்டாருன்னா அவருக்கு என்னங்கிறது சொல்லி ஒழுங்கா வழிநடத்த சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? சிஎம் விஜய் சார் வந்ததுல இருந்து இன்னைக்கு எத்தனை கொலை, எத்தனை ரேப்பிங்கு, அதையெல்லாம் ஏன் பேசலையா? அப்ப அந்த பொறுப்பை யாரு எடுத்துக்கிறது? நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல சிஎம் தான் அதுக்கு பொறுப்பு, ஸ்டாலின் தான் பொறுப்புண்டி இல்ல. இப்ப யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது? இன்னைக்கு பாருங்க, நடக்கிற அவலத்துல போதை செடியை வச்சு உண்டாக்குறது, போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டை வீசுறது, அடிதடி நடத்துறது, 2 பெண்ணை எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை கல்லால் அடிச்சு ரோட்ல போட்டு கொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன வாய் திறக்க போறீங்க? பேசுங்க, பேட்டி கொடுங்க, அப்பதான் தெரியும். இதுக்கு முந்தைய உள்ள ஆட்சியிலையும் இப்ப உள்ளதையும் இப்ப எத்தனை நாள் சிஎம் சார் ஒரு இப்ப 20 நாள் இருக்குமா? அதுக்கடையே இவ்வளவு அலங்கோலம் இன்னும் இருக்குது. நிறைய பாருங்க.